செப்டம்பர் 10 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. வாக்குறுதி நிறைவேறியது. இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 1 அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். குறிப்பு வசனம்: விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. நான் சிறு பிள்ளையாயிருந்தபோது ஒவ்வொரு கோடை விடுமுறையின் போதும் 200 மைல்கள் தூரம் வரை பயணம் செய்து என்னுடைய தாத்தா பாட்டியுடன் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழிப்பது வழக்கம். நான் நேசித்த என்னுடைய தாத்தா பாட்டியிடத்திலிருந்து எவ்வளவு ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என்று நான் அப்போது அறியாதிருந்தேன். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களும் தேவனோடு நடந்த அனுபவங்களும் என்னுடைய சிறிய சிந்தையினால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. அவர்களோடு தேவனுடைய உண்மைத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது தேவன் தான் செய்த அனைத்து வாக்குத்தத்தங்களிலும் உண்மையுள்ளவர் என்னும் மன உறுதி எனக்கு ஏற்பட்டது. தேவதூதன் இயேசுவின் தாயாகிய மரியாளை சந்தித்த போது அவள் இளம் வயதுடையவளாயிருந்தாள். காபிரியேல் தூதனால் கொண்டு வரப்பட்ட செய்தி நம்ப முடியாத ஆச்சரியமாய் தோன்றினாலும் அதை கிருபையோடு செயல்படுத்த அவள் முற்பட்டாள். ஒருவேளை 60 வயதிருக்கும் என்று நிபுணர்கள் கருதுகின்ற அவளுடைய வயது சென்ற உறவினரான எலிசபெத்தை பார்க்க சென்ற போது மரியாளுடைய வயிற்றில் கருவுற்றிருப்பது மேசியா என்னும் எலிசபெத்தின் ஆறுதலான வார்த்தைகள் அவளை தேற்றியிருக்கலாம். என்னுடைய தாத்தா பாட்டியை போன்று நாமும் கிறிஸ்துவில் அதிகமாய் வளர்ச்சியுறும் போது தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை விசுவாசிக்க பழகிக்கொள்வோம். எலிசபெத்துக்கும் அவளுடைய கணவனான சகரியாவுக்கும் அவர் செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளையான யோவான் ஸ்நானகன் மனுஷிகத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய நபராய் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்டவர், வாக்கு பண்ணப்பட்ட உலக இரட்சகராகிய மேசியா வருகிறார் என்பதை அறிவித்தார். தேவன் வாக்கு செய்ததை நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் ஏன் நம்ப வேண்டும்? அவருடைய எந்த வாக்குத்தத்தம் அதிகப்படியான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்தது? அன்பான தகப்பனே, நம்பத்தக்கவராகவும் வாக்கு செய்ததை நிறைவேற்றுகிறவராகவும் இருப்பதற்காய் உமக்கு நன்றி.